Welcome to our beat campus. I'm your Sinhala lecturer, A.M. Musika. இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது சிங்களத்துல என்ன மாதிரி ஸ்கில்ஸ், என்ன மாதிரி திறன்களை நாங்க வளர்க்கணும். சிங்களத்துல 4 வகையான ஸ்கில்லை வளர்க்கணும். முதலாவது வாசிப்பு, ரீடிங் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம், RS. அடுத்தது ஸ்பீக்கிங் ஸ்கில், பேச்சு திறன். அடுத்தது லிசனிங் ஸ்கில் சொல்லுவோம், செவிமடுத்தல் திறன். அடுத்தது ரைட்டிங் ஸ்கில், எழுத்து திறன். அப்ப முதல்ல நாங்க எந்த ஸ்கில்ல வளர்த்துக்கணும்? முதல்ல நாங்க ரீடிங்கையும் ரைட்டிங் ஸ்கில்லையும் வளர்த்துக்கணும். இப்ப எங்களுக்கு ஒரு சொல்லையோ அல்லது ஒரு வசனத்தையோ வாசிச்சை விளங்கி கொண்டா மட்டும்தான் எங்களுக்கு தமிழ் கருத்தை எடுக்கும். உதாரணத்துக்கு ஒரு போர்ட்ல சிங்களத்துல எழுதிக்கு கெசேல்னு எழுதிருக்கு. இப்ப இத வாசிக்கலாம், ஒரு ஆளுக்கு வாசிக்கலான்னு நினைங்க. இப்ப வாசிக்கலான்னு சொன்னா அவருக்கு அந்த போர்ட்ல என்ன இருக்குன்னு தெரியும். அப்ப அடுத்த கட்டமா ஒரு கருத்து என்ன எடுக்குது, ஒரு ஆளுக்கு வாசிக்க தெரியும் கெசேல் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்ப இன்னொரு ஆளுக்கு இல்ல கெசேல்னு போட்டுருக்கு, ஸோ இது இந்த வாழைப்பழம். அடுத்தது ரைட்டிங் ஸ்கில். அப்ப இந்த 2 மெயின் ஸ்கில்லையும் வளர்த்துட்டு தான் அடுத்த கட்டமாக நாங்க போகணும் இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில் அப்படின்னு. ஸோ ஸ்பீக்கிங் ஸ்கில்லும் லிசனிங் ஸ்கில்லுக்கும் 2க்கும் இணைந்து தொடர்பு இருக்கு. நாங்க எவ்வளோ மட்டுக்கும் விடயங்களை செவிமடுக்கிறோமோ அவ்வளவு மட்டுக்கும் எங்களால பேச முடியும். அதான் நல்ல பிளஸ். அப்ப ஸ்பீக்கிங் ஸ்கில்லுக்கு நம்ம கிராமரை படிச்சு பேச, அது கட்டாயம் தெரிஞ்ச விஷயம். நிறைய பேர் நினைக்கிற விஷயம், ஃபர்ஸ்ட் நாங்க கிராமரை படிப்போம், இலக்கணத்தை படிப்போம், அப்ப பேச. அப்ப சிங்களத்துல முதல்ல கிராமர் சைட், இலக்கணத்துக்கு நாங்க போறதுக்கு முதல்ல பேச்சு திறனுக்குரிய விடயங்களை செய்யும். அப்படின்னு சொன்னா நாங்க பேசும்போது பயன்படுத்துற விடயங்களை தெரிஞ்சுக்கணும். ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், எங்கட கோர்ஸ்ல 8 பாக்ஸ் மெத்தட் ஊடாக பேசிக்கா பேசுறதுக்கு என்ன தேவையோ அந்த 8 பாக்ஸை வளர்த்து கொண்டு அதுல நாங்க தேர்ச்சி பெற்ற பிறகுதான் இலக்கண ரீதியா போவோம். ஸோ அப்படி செய்யும் போது மிகவும் இலகுவாக கிராமர் சைடு போகையிலும் அடுத்த கட்டமாக நாங்க இலக்கணத்தை வச்சு எங்களுக்கு தொழில்முறை கடிதங்கள், கட்டுரைகள், அது போன்ற விடயங்கள். அப்ப பேச்சு திறனுக்கும் எழுது திறனும், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இது 2க்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு நூலளவு வித்தியாசம் தானே இருக்கு இந்த பேச்சு வழக்குக்கும் எழுத்து வழக்கு. அப்ப ஒரு ஆள் பேச்சு வழக்குல நல்ல தேர்ச்சி பெற்றிருக்கான்னு சொன்னா அவருக்கு இலகுவாக இலக்கணத்தை சொல்லி கொடுத்துட்டு இலகுவா அவரை எழுத்து வழக்குல எழுத வைக்க, அது ஒரு இலகுவான ஒரு. அதே மாதிரி நிறைய பேர் கேட்கிற விஷயம் தான், எங்களுக்கு கட்டாயம் இந்த 4 ஸ்கில்லையும் வளர்த்துக் கொள்ளணுமா அப்படின்னு சொல்லி. கட்டாயம் சிங்கள சொல்லி போகுது, சிங்களம் சொல்லும் போது கட்டாயம் இந்த 4 ஸ்கில் சொல்றது அவருடைய தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்து. உதாரணத்துக்கு வாசிப்பு திறன் இருந்தா அவருக்கு ஏதாவது ஒரு ஆளுக்கு வாசிச்சு காட்டும். ரைட்டிங் ஸ்கில் சொல்றது ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்கட்டும், தன்னுடைய பேராக இருக்கட்டும், அது சிங்களத்துல எழுதும் போது அவருக்கு அது ஈஸியா இருக்கும், சிங்களது குடிமை இருக்கும். அடுத்தது பேச்சு திறன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்பீக்கிங் ஸ்கில்லும் பேச்சு திறனும் செவிமடுத்தல் திறனும் 2ம் இணைந்து விடையும். அப்ப நாங்க நிறைய பேசணும் அப்படின்னு சொன்னா நிறைய கேட்கணும், அது முக்கியமான விஷயம். அடுத்த கட்டம் நாங்க ஒரு மொழியை படிக்க போறோம்னு சொன்னா ஆக முக்கியமான எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கணும், நான் இதை படிக்கணும்னு சொல்றது. அதே மாதிரி எங்களுக்கு நோக்கம் இல்லாட்டி ஒரு நோக்கத்தை உருவாக்கி கொள்வோம், அது 2வது விஷயம். இப்ப அந்த 2 விடயங்களோட இன்னொரு விடயத்தை நீங்க செய்யணும். என்ன? தினந்தோறும் பயிற்சி. இப்ப நீங்க சொல்லுவீங்க எனக்கு பயிற்சி பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை, அப்ப நாங்க சில மிரர் பிராக்டிஸ் பண்ணலாம். ஒரு கண்ணாடி முன்னுக்கு போயிட்டு நாங்க ஒரு உரையாடலோ அல்லது அன்றாட வாழ்க்கையில உதாரணத்துக்கு ஒரு வினைச்சொல் பிராக்டிஸ் பண்ண போறோம். வினைச்சொல்ல 3 காலங்களும் இருக்கு. அப்ப நாங்க அதை எப்படி பிராக்டிஸ் பண்றோம்? முதலாவது நான் ஒரு வினைச்சொல் எல்லாருக்கும் பிடிச்ச 3 வினைச்சொல் சொல்றேன். இந்த கண்ண, பொண்ண, நிதாகான். அப்ப கண்ணன் சொல்றது சாப்பிடுங்க, பொன்னன் சொல்றது குடியுங்கள், இதாகன்னு சொல்றது தூங்குங்க. அப்ப இதை நாங்க கண்ணன் சொல்றது நான் 3 காலத்துக்கு பிராக்டிஸ் பண்ணணும். நான் அதுக்கு ஒரு செயற்படு பொருள் ஒன்று சேர்க்கிறேன். உதாரணத்துக்கு கண்ண சோறு சாப்பிடுங்கள், கனவா சோறு சாப்பிடுகிறேன்,
பத்கேவா ஒரு சப்தம். அப்ப நாங்க என்ன செய்யணும், தனியாக இந்த வினைச்சொற்களை பிராக்டிஸ் பண்ணாம இப்படி செய்யப்படும் பொருளோட பிராக்டிஸ் பண்ணும் போது நாங்க பேசும்போது டக்குன்னு வரக்கூடிய அளவுக்கு. ஓகே, உங்களுக்கும் சிங்களத்தை வெறும் 35 நாட்களுக்குள்ள சரளமாக சரியான உச்சரிப்புடன் பேச விரும்புமா அப்படின்னு சொன்னா எங்கட இந்த கோர்ஸ்ல நீங்களும் இணைந்து கொள்ளலாம். ரைட், அப்ப எங்கட இந்த கோர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷலான ஆஃபர் கொடுத்தையும் 60% ஆஃபர். மாணவர்களுடைய நலன் கருதி ஏற்கனவே நாங்க 10,500 ரூபாய் கொடுத்த கட்டை நெறி கட்டணத்தை நாங்க மாணவர்களுக்கு 60% சலுகை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அனுமதி கட்டணம் 500 ரூபாயும் அதோட அவங்களுடைய முழு கட்டை நெறி கட்டணம் 4,500, மொத்தம் 5,000 செலுத்தி, அதுவும் இந்த மாதம் ஜூலை மாதம் 25ஆம் தேதிக்கு முதல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கிடைக்கும். ஸோ உடனே என்ன செய்யுங்க, இந்த கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அல்லது வாட்ஸ்அப் கால் உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் முந்தைய கொடுங்க.